டே 14 கதைக்களம் வித் டீமோட டே vlog. என்னடா கதைக்களத்தை தாண்டி வேற ஒரு களத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். கரெக்ட், நாங்கள் வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கோம். நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரமணாவும் கூட. இது பிடைச்சரா தலை அங்க இருக்கு நிமித்தவன எவ்வளவு தைரியம் இருந்தா. மார்ச் 18 டியூஸ்டே என்னோட ஃப்ரெண்டு பாரத் பழனியப்பன் அவனோட ஃப்ரெண்டோட டைரக்ஷன்ல வெப் சீரிஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண வந்திருக்கோம். டைம் வந்து 10:30. குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காலையில ப்ரொடக்ஷன்ல 3 இட்லியும் ஒரு உளுந்த வடையும் தந்தாங்க. சாப்பிட்டு தம்பி அதெல்லாம் இருக்கட்டும்டா, டே 12-13 வீடியோ எங்கன்னு கேட்டீங்கன்னா டே 12 ப்ரிவியூ ஷோவோட வீடியோ அது லேட்டரா வந்து அப்லோட் பண்றேன். டே 13 வீடியோ எடுக்கல. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் புதுசுனால எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் சாமிக்கு ஒரு பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பூஜையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேமரா லைட் எல்லாம் செட் பண்ணிட்டு ஆர்டிஸ்டுக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மார்னிங் ஷூட்டிங் நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சு. ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜ் மீல் வாங்கி கொடுத்தாங்க. நானே என் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு டைம் பார்த்தா 4:30. நோ தப்பாகுதுண்ணா. கதையில ஒரு பர்த்டே சீன் இருக்கு. இந்த வாழை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் ரமணா, டிஓபி வேல்முருகன் 3 பேர் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெக்கரேஷன் பண்ற கேப்ல யூடியூப்ல பிரபலமான வன்னியரசு அவரும் இந்த வெப் சீரிஸ்ல நடிக்கிறாரு. மூச்சு முட்டை பர்த்டே பர்சனோட லெட்டரை ஊதிட்டு இடையில ப்ரொடக்ஷன்ல இருந்து காஃபி கொடுத்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு இடையிலேயே நம்ம பையன் ரமணாக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருச்சு. டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். நைட்டு பர்த்டே ஷூட் நல்லபடியா முடிஞ்சு. இந்த டெக்கரேஷன் நான் தான் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட் மட்டும் போடுங்க. நைட்டு டின்னருக்கு ப்ரொடக்ஷன்ல இருந்து தோசை வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு காலையில இருந்து கண்டினியூவா ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருந்தோம். அப்பதான் டைரக்டர் வந்து சொன்னாரு நைட் ஷூட் இருக்குப்பா அப்படின்னு. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான்.